Hello friends, welcome back to priyavijaykitchen. நான் பிரியா பேசுறேன். இன்னைக்கு நம்ம காரைக்குடி ஸ்பெஷல் வாலக்காய் வறுவல் தான் பார்க்க போறோம். நம்ம வழக்கமா செய்யற வாலக்காய் வறுவலை விட இது ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். இந்த வறுவலுக்கு நம்ம மசாலா பொடிக்கு பதிலா மசாலா பேஸ்ட் ஒன்று அரைச்சு போட்டு நம்ம பண்ணுவோம். அந்த மசாலா பேஸ்ட் தான் இந்த ரெசிபிக்கு ஹைலைட்டே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியாவிஜய்கிச்சனை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் ஒன்று எடுத்துருக்கிறேன். நான் அடுத்து சொல்ல போகிற அளவு எல்லாமே ஒரு வாழைக்காய்க்குரிய அளவு தான். நீங்கள் 2 வாழைக்காய் சேர்க்க போகிறீங்கன்னா கூட கொஞ்சம் அளவாக கூட்டிக்கோங்க. இங்கே வாழைக்காய் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். நீல வாக்கில் நறுக்கியிருக்கிறேன். வட்டமாக வேணும்னா கூட நீங்கள் வட்டமாக நறுக்கிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். முதல்ல வாழைக்காயை வேக போட்டு எடுத்துடலாம். ஒரு சாஸ்பேனில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கலாம். தண்ணீரில் வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 4லேருந்து 5 சொட்டு எண்ணெய். எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோன்னா பாத்திரத்தில் கரை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க வாழைக்காயை சேர்த்துடலாம். வாழைக்காய் சரியாக ஒரே ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கு மேலே நம்ம வேக விட்டோன்னா உங்களுக்கு வாழைக்காய் நம்ம அடுத்து பெரட்டும் போதில் பிஞ்சிரும். இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வாழைக்காய் வேக போட்டு எடுத்தாச்சு. அடுத்து அரைக்க வேண்டியது எல்லாத்தையும் அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 4லேருந்து 5 காய்ந்த வத்தல், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கட் பண்ணி போட்டு இதை நல்லா ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் காய்ந்த வத்தலுக்கு பதிலாக மிளகாய் தூள் கூட பயன்படுத்திக்கலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த வறுவலுக்கு கூட கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் கிறிஸ்பி ஆயிடுச்சு, உளுந்தம்பருப்புமே நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பேஸ்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். நல்லா சுருள இதை வதக்கிக்கணும். ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வதங்கிரும். இந்த மாதிரி இப்போ இதில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக இதை ஒரு பரட்டி விட்டுக்கிறேன். அடுத்து வேக வச்ச வாழைக்காயை வடிகட்டி ஒரு தட்டில் பரப்பி ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆற வச்சிருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துடலாம். மசாலா எல்லாம் வாழைக்காயோட சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடியிலேருந்து எடுத்து விட்டு கலந்து விடுங்க. அப்போனா தான் வாழைக்காய் உடஞ்சி போகாமல் இருக்கும். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக வைக்க போகிறோம். வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா அடியிலையுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. எல்லாத்தையும் நல்லா சுரண்டு விட்டு கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை கொஞ்சம் சுலபமாக முடிஞ்சிடும். அவ்வளோதான், சுவையான காரைக்குடி வாழைக்காய் வறுவல் ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.